Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செஷன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கு, கிராமட்டிக்கல் பார்ட்டும் நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது நல்ல இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா இட் இஸ் வெரி டைம் கன்சியூமிங். ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் வரலன்னா நம்ம டிமோட்டிவேட் ஆயிடுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கோ ஃபார் கிராமட்டிக்கல் பார்ட், அதுக்கப்புறமா நம்ம கடைசியா காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ணலாம். இல்ல எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னா நல்லா ஒழுங்கா காம்ப்ரிஹென்ஷனை மட்டும் ரீட் பண்ணி அதை மட்டும் போட்டாலே நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க கிராமர் படிங்க, எது தெரியுமோ அது போடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போற ஆர்டர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராமட்டிக்கல் பார்ட் அட்டென்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு ஃபுல் கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் தட் இன் அ பேப்பர். இல்லாட்டி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு மெமரைஸ்டாக தெரியும் அப்படின்னா சும்மா வந்துட்டு எல்லா கொஷின்ஸும் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்து நார்மலாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஆட் டிஜிட்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்துட்டு 1 to 7. ஓகே, 8th கொஸ்டின்லேருந்து வந்து கொஸ்டின் மாறுது. ஸோ 1 to 7 நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அது தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமட்டிக்கல் பார்ட் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ அதுல நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 8th கொஸ்டின். ஸோ 8th கொஸ்டின் என்ன டாபிக் இருக்கு? காலம்ஸ். ஓகே, சரி. த பாண்டிங் ஆஃப் சர்ஃப் அலாங் அ டிஸ்டன்ட் ஷோர்லைன் ஹீவ்ஸ். ஓகே, இப்படி வந்து முடியுது. ஓகேயா? ஸோ இந்த சென்டென்ஸை வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரேஸை வந்து இதோட நம்ம லிங்க் பண்ண போறோம். அதுல எந்த லைன் வந்து நமக்கு அதோட சேருதுன்னமோ இங்க வந்து நம்மளுக்கு நவுன்ல, அதாவது நவுன் வெர்ப். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணும் பொழுது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அண்ட் டம்ஸ். ஸோ இந்த ஈன்ற சென்டென்ஸ் வந்து அதோட செட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ டியோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ஷோர் லைன் ஹீவ்ஸ் வித் த மெரைன் என்வாயர்மெண்ட். பட் இந்த லைன் வந்து இதுல கொடுத்துருக்க கண்டென்ட்டோட ரிலேட் ஆகுதா? கண்டிப்பா இல்ல. சரி, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஷோர் லைன் ஹீவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர் லைன்னா கடற்கரை ஓரத்துல அந்த அலை வந்து எழும்புதுல, ஸோ அது மேலே ஏறும் இல்லை இறங்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஷோர் லைன் ஹேவ்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் தம்ஸ் அது வந்து இட் கம்ஸ் அண்ட் ஹிட்ஸ். ஸோ அதை தான் வந்து தம்ஸ் வித் மெட்ரோனாமிக் ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ நம்மளுக்கு நான் கன்ஃபார்மா தெரிஞ்சது தட் ஏ அண்ட் இ இஸ் அ பார்ட். ஓகே, அது ரெண்டும் வந்துட்டு சேர்ந்து வருதுன்னு நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன்ல வந்து ஏ அண்ட் இ எங்கெல்லாம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் வரப்போறது இல்லை. ஸோ இங்க கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி சப்போஸ் வேற ஏதாவது ஏ அண்ட் இ இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இங்க பி அண்ட் டி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். These are the sounds that most of us associate. ஓகே, ஸோ அசோசியேட்ன்ற வேர்ட் வரும்பொழுது அது கூட வந்து என்ன வரும்? ஆப்வியஸா நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் அசோசியேட் வித் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து டீன்ற ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அங்க பேரா இருந்ததுனால நான் அதை அப்படியே லிங்க் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சாரி, just a minute. Okay, so scientists have collected and summarized studies looking at. ஓகே, ஆட்டன் வந்திருக்கு ப்ரிப்போசிஷன். ஸோ அவங்க எதோட லிங்க் பண்றாங்கன்றதை கீழே பார்க்கலாம். சயின்டிஸ்ட் ஹேவ் கலெக்டட் அண்ட் சம்மரைஸ் ஸ்டடீஸ் லுக்கிங் அட் ஆர் எக்ஸ்போஸ்ட்னு சொல்லுவோமா? இல்லை. அட் இன்க்ரீசிங்லி என்ஜாய்ட் பை அடல்ட்ஸ் சொல்ல மாட்டோம். 5th எஃப் ட்ரை பண்ணலாம். How video games can shape our minds and behavior. Okay, so A வந்து F ஓட நம்மளுக்கு கண்டிப்பா போகுது. ஸோ அப்போ ஆப்ஷன்ல A and F எதுல இருக்கு? 1 and 3 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ கன்ஃபார்மா நம்மளுக்கு 2 வராது, 4 வராது அண்ட் 5 கூட நம்மளுக்கு வராது. சரி, ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம பார்க்கும் பொழுது இதுல காமனா எது இருக்கு? பி இருக்கு. ஆனா பி வந்து இயோட போகுதா இல்ல எஃப் ஓட போகுதா நம்ம பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா சி அண்ட் டின்ற ஆப்ஷன் வந்து இதுல இல்லவே இல்லை. அப்ப சி அண்ட் டி நான் பார்த்தேன்னா எந்த ஆப்ஷன் வரும் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அப்போ சி அண்ட் டி மட்டும் நம்ம செக் பண்ணலாம். சேஞ்சிங் டெக்னாலஜி ஆல்சோ மீன்ஸ் தட் மோர் பீப்புள் ஆர் எக்ஸ்போஸ் டு வீடியோ கேம்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் கன்ஃபார்மா வருது. ஸோ அப்போ இருக்கும் பொழுது நம்ம கீழே பார்க்கும் பொழுது
இந்த BND BNF நம்ம செக்கே பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும் that it is option 1. ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் பத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். A coalition of political parties announced its intention to send a parliamentary delegation to Gaza in the very near future. Okay. So இந்த சென்டென்ஸ்ல coalition அப்படின்னா என்னன்னா கூட்டணி வச்சுக்கிறத பத்தி சொல்றது தான் நம்ம coalition சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்மளுக்கு எதாவது எரர் இருக்கா? கண்டிப்பா அந்த இதுல வந்து இல்ல. அடுத்து இட்ஸ் இன்டென்ஷன் டு சென்ட்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே நம்மளுக்கு டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வரும்போது பக்கத்துல V1 அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் வரும். ஸோ இங்க சென்ட்ன்றது வந்து verb 3. ஓகே, V3 ஃபார்ம். ஸோ இங்க என்ன வரணும், சென்ட்டுக்கு வந்து பேஸ் ஃபார்ம் என்னது, சென்ட். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன வரணும், நம்மளுக்கு send தான் வரணும், to send a parliamentary delegation. Okay, so option 2 is your error part. Okay, next 11th question. San Bernardino voted to file for bankruptcy because city officials apparent misrepresented the city's financial reports for 13 of the last 16 years. Okay, so இந்த person என்ன பண்ணிருக்காங்கன்றத பத்தி கொடுத்திருக்கு. So first அந்த sentence breakல firstல வந்து ஏதாவது error இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் bankruptcy because city officials அதுலயும் இல்ல. ஆனா இங்க படிங்க, apparent misrepresented the city. ஸோ இங்க வந்து apparent ன்னு கொடுத்திருக்காங்க, misrepresented ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு noun ஆல்ரெடி வந்துருச்சு. இங்க வந்து apparent misrepresented நம்ம சொல்லுவோமா இந்த வேர்ட்? கண்டிப்பா இந்த verb இங்க இத வந்து adjective. ஸோ இங்க வந்து கண்டிப்பா ஒரு verb குவாலிஃபை பண்ணி வராது. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு என்ன வரணும், adverb வரும், which is apparently. அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னது, சி பார்ட்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Some of the countries have their own security issues that could hamper their effort. Okay, so first partல some of the countries. so என்ன verb இருக்கு, have இருக்கு. okay, இங்க countries இருக்கிறதுனால அங்க have. their own, so அங்க possessive case வருது. security issues that could, so இங்க modal verb could வருது. so இந்த இடத்துல என்ன வருது, V1 form தான் வரும். எல்லா modal verbs பின்னாடியும் நம்மளுக்கு base form of verb தான் வரும். so hamper வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல அவங்க their அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so here there போது நம்ம சில பிளேசஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க their efforts சொல்லும் போது அந்த இடத்துல வராது. என்ன சொல்லணும், their efforts, possessive case, அவங்களுடைய efforts. ஸோ இங்க என்ன வரணும், THEIR. ஸோ இதுதான் வரும். ஸோ என்ன ஆப்ஷன், ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, 13th question. Progressive political change in Yemen would provide an example for Saudis that would surely make the House of Saud uncomfortable. Okay, so progressive political change எதுவும் தப்பில்லை. Yemen would அப்புறம் provide வருது V1. okay, an example for Saudis that would surely make, okay, the House of Saud uncomfortable. இதுல எனக்கு எந்த எரரும் தெரியல. so இதுல என்ன ஆன்சர் வரும், no error will be the answer. okay, 14th question போலாம். Even if they had, it take time for that sort of news to trickle out to investors who then have to decide if it's worth it to them to dump the stock. okay, so இங்க வந்துட்டு if condition வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. so இங்க என்ன வரணும், இந்த இடத்துல என்ன வரும், if condition வரும்பொழுது இங்க என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல would அப்படின்ற வேர்டை நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். அது இங்க மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் எங்க வந்து எரர் வருது, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், 15th one. ஸோ 15th one என்ன இருக்கு, மீனிங்ஃபுல் பேராகிராஃப் அண்ட் ஓகே பேராஜம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேராஜம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி நம்ம சென்டென்ஸை ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துருவோம். ஆக்சுவலி அது ஸ்டோரி பேஸ்டாக இருக்கா இல்லை நார்மலாக நம்மளுக்கு டஃப்பாக இருக்கா கொஷின்ஸ்னு எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸ்டோரியாக இருந்தால் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஸ்டோரி பேஸ்டா தான் இருக்கு. பிகாஸ் இதுல ஃபுல்லா இந்த ஜெயண்டோடைய ஸ்டோரி குடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டஃப்பா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிருங்க. பேர் பண்ண பிறகு எது ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லைனா வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, பாக்கியெல்லாம் நம்மளால போட முடியும். ஸோ இங்க வந்து the birds sat on the trees and sang so sweetly that the children used to stop their games in order to listen to them. ஓகே. ஸோ இங்க வந்து பேர்ட்ஸ் பத்தி குடுத்துருக்காங்க. sat on the trees. எந்த ட்ரீஸ் மேல உட்கார்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட்டா வராது. அடுத்து அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் ஆரம்பிச்சிருக்கா. அப்ப அதுக்கு முன்னாடி வேற ஏதோ இருக்கும். ஸோ அதனால பியும் நம்மளுக்கு வரல. பட் அதுல என்ன குடுத்துருக்காங்க? there were 12 peach treesன்னு சொல்லியிருக்காங்க. that in the springtime broke out into delicate blossoms of pink and pearl, and in the autumn bore rich fruit. Okay, so it was a large lovely garden with a soft green grass. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? lovely garden அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. where it was a large அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி ஒரு கார்டனை பத்தி பேசியிருந்தாதான் it was a large lovely garden நம்மளால சொல்ல முடியும். ஸோ அடுத்ததுல பாருங்க, every afternoon as they were coming from school, the children used to go and play in the giant's garden. Okay, okay. So நம்மளுக்கு D ல என்ன கொடுத்திருக்காங்க? It is giant's garden. So இந்த D க்கு அப்புறம் நம்மளுக்கு C வரும் அப்படின்னு சொல்ற பேர் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ரீட் பண்ணி பார்க்கலாம். Every afternoon as they were coming from the school, the children used to go and play in the giant's garden. It was a large lovely garden with soft green grass. Okay, so இங்க E என்ன கொடுத்திருக்காங்க? Here and there over the grass stood beautiful flowers like stars. Okay, so இந்த இடத்துல நம்மளுக்கு கார்டன் படுத்தி கொடுத்த பிறகு with soft green grass கலர் சொன்ன பிறகு அந்த கிராஸ் எப்படி இருக்கு? Here and there over the grass stood beautiful flowers like stars. அந்த கிராஸ்ல வந்து flowers இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ டிசிக்கு அப்புறம் நம்மளுக்கு E வந்து கன்ஃபார்மா வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது என்னது? ஓகே, so the birds sat on the trees and sang sweetly, and the children used to stop their games in order to listen to them. How happy we are here, they cried to each other. Okay, so இந்த இடத்துல ஈக்கு அப்புறமா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குன்னாங்க. and they were 12 peach trees that in the springtime broke out into delicate blossoms. Okay, so அந்த இடத்துல கிராஸ் பத்தி ஃப்ளவர்ஸ் பத்தி சொன்ன பிறகு அடுத்தது இந்த ட்ரீஸ் பத்தி, அது வந்து 12 பீச் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம், இங்க வந்து அவங்க சொல்லும் போது கிராஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ட்ரீஸ் பத்தி தான் சொல்லணும். நேரா வந்து the birds sat on the trees நம்ம சொல்ல முடியாது. அது என்ன ட்ரீஸ்? பீச் ட்ரீஸ். ஓகே, ஸோ அந்த பீச் ட்ரீல வந்து பேர்ட்ஸ் எல்லாம் உட்கார ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஈக்கு அப்புறமா நம்மளுக்கு பி வரும், அதுக்கப்புறம் தான் ஏ வரும். ஸோ இதுதான் வந்து சீக்வென்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, 16th கொஸ்டின். செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஆப்ஷன் சி. தேர்ட் சென்டென்ஸ் வந்து ஆப்ஷன் இ 18. ஃபோர்த் சென்டென்ஸ் ஆப்ஷன் டி. Last sentence, which is fifth one, is option 1. சரி, இது என்னது? ஓகே, ஸோ நம்ம வேர்ட் ஸ்வாப் பண்ணுறது, இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், வேர்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீல் ரீட் த சென்டென்ஸ். மோஸ்ட் ஆர் எய்ம்ட் அட் மெயின்டைனிங் liquidity, the economy's borrowers, though there are some regularity proposals aimed at making life easier for banks and lifeblood. Okay, so இப்போ இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு இடத்துல எரர் தோணுது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்ட்ன்ற கண்டிஷன் இருக்கும்பொழுது ரெண்டு பக்கமும் ஒரே டைப் ஆஃப் இதுதான் இருக்கும். அதாவது அங்கே பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும்? வேர்ட் ஸ்வாப் தானே பண்ணுறாங்க. இங்கே வந்து எது ப்ளூரல் சப்ஜெக்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரியில, லிக்விடிட்டியில, பாரோவர்ஸ். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன வரணும் இந்த இடத்துல? பி அண்ட் டி தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், விச் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே,
The Montana court reviewed the dangers of corruption and found that the law's modest rights on corporations did not violate their First Amendment burden. Okay. ஸோ இங்க வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு லா இருக்கு. அதுல வந்து ஒரு அடிஷ்னலா ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்ல டெலிஷனோ இல்ல மாடிஃபிகேஷனோ பண்ணா அதை நம்ம அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்ல த மாண்டனா கோர்ட் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க த டேஞ்சர்ஸ் ஆஃப் கரப்ஷன். ஓகே, அங்க வரையும் எனக்கு எதுவும் மாற்றம் ஆகும்னு தெரியல. அண்ட் ஃபவுண்ட் தட் த லா இஸ் மாடஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு அங்க கொடுத்துருக்காங்க. இங்க பேர்டுன்ற வேர்டே உட்காரல. ஸோ இந்த ரைட்ஸை இங்க தூக்கி நீங்க போடும் பொழுது மாடஸ்ட் பேர்டன் ஆன் கார்பரேஷன் டிட் நாட் வயலேட் their ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸ். ஸோ அமெண்ட்மெண்ட் ரைட்ஸை தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டியை நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம். அடுத்து 22nd. Faced with the economy's reality of sweeping shutdowns of almost entire stock worldwide, the fund last week acknowledged that the current crisis is like no other. Okay, நம்ம ரீட் பண்ணும்பொழுது எந்த வேர்டு உட்காரோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ அக்னாலேஜ் லாஸ்ட் வீக் அக்னாலேஜ் தட் த கரண்ட் கிரைசிஸ். இந்த வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ டி கண்டிப்பா நம்ம இதோடய மாற போறது இல்லை, சியும் இல்லை. ஸோ ஃபேஸ்ட் வித் த எக்கனாமிஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிஸ்ன்னு சொன்னாலும் நவுன் தான், ரியாலிட்டியும் நம்மளுக்கு நவுன் தான், ரெண்டும் ஒன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்றோம்னா இந்த வேர்ட் ஸ்டார்க் அப்படின்ற வேர்டை நம்ம உட்கார வைக்கலாம். ஃபேஸ்ட் வித் த ஸ்டார்க் ரியாலிட்டி ஆஃப் ஸ்வீப்பிங் ஷட் டவுன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் என்டையர் எக்கனாமிஸ் வேர்ல்டு வைட். ஸோ இந்த இடத்துல ஏ அண்ட் பியை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. 23rd question. The diploma course, one second. Okay, so இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த வேர்ட் இன்டர்சேஞ்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? wrongly spelled or inappropriate. சென்டென்ஸ்ல ராங் ஸ்பெல்லிங் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா அந்த வேர்ட் அங்க யூசேஜ் வந்து தப்பா இருக்கும். Okay, the diploma course would offer remote access to course materials via the internet worldwide. Okay, படிக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ரிமோட் எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸஸ்னா என்னது? அதிகம், அதிகமாகிறது. ஸோ ரிமோட் எக்ஸஸ் கிடையாது, இட் இஸ் ரிமோட் ஆக்சஸ். ஸோ இந்த இடத்துல வந்திருக்க வேர்டு வந்து தப்பு, ரிமோட் ஆக்சஸ். சரியா? டு கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்த வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வில் பி யோர் ஆன்சர். 24. The presence and remarks of Velersky, who continually deplored the ignorance and poverty of Russia and its backwardness compared with Europe, only heightened Pyrrhus pleasure. Okay, so இங்க படிக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எங்க எரர் இருக்கு? ignorance spellingல A வரும். So option B will be your answer. He argues that almost everywhere, whether Asia, Africa or Europe before 50,000 years ago, all the stone tools are much alike and unsophisticated. Okay, so படிக்கும் பொழுதே நம்மளுக்கு எங்க எரர் இருந்ததுன்னு தெரிஞ்சது? வெதர். ஸோ இங்க என்ன வரணும்? இந்த வெதர் என்னது? கிளைமேட் ரிலேட் பண்றது. ஸோ இங்க வந்துட்டு ஸோ வெதர்ன்னு நம்ம இந்த பிளேசஸ்லாம் கொஸ்டின் பண்றாங்க. எவ்ரிவேர், வெதர் ஏஷியாலேயோ இல்லை ஆப்பிரிக்காலேயோ யூரோப்லேயோ பிஃபோர் 50,000 years ago அங்கே வந்து ஸ்டோன் டூல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரணும்? இது வரக்கூடாது, இதுதான் வரணும். ஸோ ஆப்ஷன் சி வில் பி யோர் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ். சரி, the first effort by US federal government to set aside such protected lands was on 20th April 1832 when President Andrew Jackson dashed legislation. Okay, ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை படிக்கும் பொழுதே எங்கேயுமே நம்மளுக்கு ஃபுல் ஸ்டாப் வரல. ஸோ எவ்வளோ தூரம் கழிச்சு வருது? இந்த இடத்துல வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 2 blanks வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? என்டாஸ், ரெஜிஸ்ட்ரேட்டிங், அடுத்து வந்துட்டு ரெஜிஸ்டரிங், சைன்டு, என்லிஸ்டட், இன்னும் ஒரு வேர்டு இருக்கு, சப்ஸ்கிரைப். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம 4 வார்த்தை இருக்கு. ஸோ நம்மளுக்கு 4 வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல எந்த வேர்ட் நம்மளுக்கு வரும்னு பார்க்கலாம். The first effort by US federal government to set aside such protected lands was on 20th April 1832 when President Andrew Jackson endorsed அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? வராது. ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்த்தோம்? நம்ம சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம. ஓகே, என்டாஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லா பேப்பர்ஸையும் நம்ம அப்ரூவ் பண்றதுக்கு நம்ம சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்டாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதான் என்டாஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பிரசிடென்ட் ஆண்ட்ரூ ஜாக்சன் சைன்ட் லெஜிஸ்லேஷன் தட் 22nd யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓகே காங்கிரஸ் had enacted to set aside. இங்க வந்து என்ன வருது? V1 ing வராது. ஸோ இங்க என்ன வருது? சைன்டு. ஸோ ஆப்ஷன் 3 வருது. 27th ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஆன் இருக்கு, ஆஃப் இருக்கு, அக்ராஸ், ஃபார், அபவ். ஓகே, சரி. இப்போ நம்ம 27th அந்த சென்டென்ஸ் உடைய ஃபுல் ஸ்டாப் வந்து இங்க தான் வருது. 2 பிளாங்கும் ஒண்ணா இருக்கு. அது படிக்கலாம். ஸோ என்ன legislation that 22nd United States Congress had enacted to set aside 4 sections of land around what is now hot springs, Arkansas to protect the natural thermal springs and adjoining mountain sides. இங்க என்ன வரும்? ஆஃப் வருமா? ஆஃப்னா என்னது? ஒரு விஷயத்தை யூசஸ் ஆஃப் சம்திங். ஓகே, ஸோ ஆஃப்னா ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு பேசுறோம். அபவ்னா மேல. ஸோ மவுண்டன் சைட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் நம்ம சொல்லலாமா? ஃபார் த ஃபியூச்சர் டிஸ்போசல் ஆஃப். ஓகே, ஸோ இங்க என்ன வரணும்? ஆப்ஷன் ஃபார் தான் வரணும். ஸோ அது எங்க ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் 2 will be your answer. அடுத்து 28th is, was, where, had, been அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம படிக்கலாம். It was known as Hot Springs Reservation but no legal authority. Okay, it was. இங்க நல்லா நோட் பண்ணுங்க. It was. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ இஸ் வராது நம்மளுக்கு. It was known as Hot Spring Reservation but no legal authority had வருமா? had வந்து had established வருமா? வராது. இங்க என்ன வரும்? was established தான் வரும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். இது வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு வருது. இதுவும் வராது. ஓகே, ஸோ பீன் கண்டிப்பா வராது அந்த இடத்துல. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபெடரல் control of area was not clearly established dash 1877. ஓகே, ஸோ ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஏதாச்சும் ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போறோம்னா ஃப்ரம் சொல்லுவோம். டு வந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார், அப்பான் இதெல்லாம் வராது. அன்டில் ஏன் அங்க யூஸ் பண்றோம்னா அந்த இயர் வரைக்கும் நம்ம சொல்லும் போது I'll be waiting for you until I'll be waiting until she comes அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு டெட்லைன் நான் வைக்கிறேன். அப்போ இங்க என்ன சொல்றாங்க? until 1877 அவங்க வந்துட்டு control of area was not clearly established ஆல until 1877 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, John Mayer is today referred to as the father of the national parks due to his work in Yosemite. He published two articles, 2 dash articles. Okay, so இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? inferior in efficacies, in superior க்கு opposite inferior. அப்புறம் வந்து inefficacies னா you're not efficient அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகே, obscureனா uncertain, unclear இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றது. ஓகே, இங்க வந்து சொல்லும் பொழுது known article அவங்க வந்துட்டு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பேஸா இருந்திருக்காது. ஆனா இதுவே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆர்டிக்கல் அவங்க அங்க போடும்போது என்ன ஆகும்? இந்த செஞ்சுரி மேகசின் which form the base for the subsequent legislationக்கு வந்து ஒரு பேஸா இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா கிராமட்டிக்கல் பார்ட்டும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு போயிடலாம்.
ஓகே. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டு, அது உள்ள போய் நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பேராகிராஃப் வந்து கொஸ்டின் பேப்பர நாங்க வந்துட்டு அனுப்பியிருப்போம் டெலகிராம்ல. நீங்க அதுல வந்து ஒரு வாட்டி இந்த காம்ப்ரிஹென்ஷன ஃபுல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வரும்பொழுது இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அக்கார்டிங் டு த பேசேஜ், த ஆத்தர் ஃபைண்ட்ஸ் starvation and dehydration induced euthanasia is to be more insidious because okay, so in the word more insidious அப்படின்ற வேர்டை நம்ம ஃபர்ஸ்ட் தேடணும். இங்க இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம முன்னாடியிலேருந்து வாசிக்கலாம். த சீமிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எத்தனேஷியா இஸ் அலார்மிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி எத்தனேஷியா அப்படின்னா நம்மளால கியூரே பண்ண முடியாத ஒரு டிசீஸ். அதாவது மர்சி கில்லிங் பண்ணி தான் அவங்கள இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள சாவடிச்சிருவாங்க. அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்லுவாங்க, அது வந்து கவர்மெண்ட் அக்ரி பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு கோமால, அதாவது திருப்பி அவங்களால வரவே முடியாது, அந்த மாதிரி கோமால இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ அவங்கள வந்து கில் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஃபேஸ் அ பிக்கர் மோர் இன்சிடியஸ் த்ரெட் ஃப்ரம் பாசிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எத்தனேஷியா. ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ ஆத்தர் வந்து ஃபைண்ட் starvation and dehydration induced euthanasia to be more insidious. ஓகே, ஸோ இந்த ஸ்டார்வேஷனும் டீஹைட்ரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே போட்டிருக்கு? ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. அந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணலாம். So every year in the hospitals and nursing homes around the countries, there are growing numbers of documented deaths caused by caregivers withholding the life-sustaining care, including food, water, and vulnerable patients who cannot speak for themselves. Okay. So இதுதான் வந்துட்டு இந்த more insidious கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். Euthanasia is a legally considered to be a criminal act அப்படின்றது சொல்லியிருக்காங்களா? இந்த சென்டென்ஸ் கீழே இல்லை. The public's attitude towards euthanasia is becoming more positive. இல்லை, it is often involves those who cannot protest. Okay, so those who protestனா என்னது? ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க எல்லாரும் வந்து பிளாக்கார்ட்ஸ்லாம் புடிச்சிட்டு போயிட்டு நாங்க இதை இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மறியல்லாம் பண்ணுவாங்களா, அதுதான். இங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க? கேன் நாட் ப்ரொடெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் படிச்சதுல இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஓகே, over here the patients who cannot speak for themselves, ஸோ அவங்களா they cannot protest. ஸோ அப்படிதான் வந்துட்டு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 3 will be your answer. ஸோ சம்டைம்ஸ் வந்து டைரக்டா இருக்காது. ஸோ இங்க ப்ரொட்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களால பேச முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து காம்ப்ரிஹென்ஷனை ஒழுங்கா ரீட் பண்ணா மட்டும்தான் இந்த ஆன்சர்ஸை நம்ம கரெக்டாக கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஷுட் ஃபில் த blank given? ஓகே, ஸோ இங்க வந்து blank வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இட்ஸ் ஹியர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? Okay. In recent years in United States, there have been numerous cases of active euthanasia in the news. They usually involve the dash killing of ill or incapacitated persons by relatives or friends who plead that they can no longer bear to see their loved ones suffer. Okay. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நெறைய பேர் வந்து ரொம்ப அந்த டிசீஸோட கஷ்டப்படும் பொழுது, அவங்களால அந்த பெயின் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, ரிலேட்டிவ்ஸும், ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்தே அவங்கள வந்து கொன்னுருங்க, மெர்சி கில்லிங் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மெர்சி கில்லிங் அப்படின்னும் பொழுது, இங்க என்ன கேட்டிருக்காங்க? இதோட கரெக்ட் மீனிங் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கேர்லெஸ், ஹீட்லெஸ்னா கவனக்குறைவு. நெக்ஸ்ட் வந்து டெலிபரேட், ஓகே ஃபைன். ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் மீனிங்கா வரும். அதாவது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இதை கொலை பண்ணிருங்க. டெலிபரேட்டா வந்து யூ வாண்ட் திஸ் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அந்த இடத்துல என்ன வரும்? டெலிபரேட் கில்லிங். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The author states that death by withholding care is death by withholding care. ஸோ இங்கே வந்து
over here. Okay. ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? வித்ஹோல்டிங் கேர் பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ அது எங்க இருக்குன்னா, இந்த இடத்துல தான் இருக்கு. வித்ஹோல்டிங் லைஃப் சஸ்டெய்னிங் கேர் அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணலாம். எவ்ரி இயர் in the hospitals and nursing homes around the country, there are growing numbers of documented death caused by caregivers withholding life sustainability care, including food, water, from vulnerable patients who cannot speak for themselves. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல கீழே நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி வந்துட்டு அவங்களால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது? வல்னரபிள்னா என்னது? அதாவது வந்து ஈஸியா அது வந்து பாதிப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் சீக்கிரமா அவங்க வந்து இம்யூன் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க. சரியா? ஸோ இந்த மூணு விஷயம் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. வேற என்ன வித்தோல்டு? ஓகே. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? The act of killing a person painlessly for reasons of mercy, such killing can be done through active means. ஸோ அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது பாசிவ் மீன்ஸ்லயும் இந்த மாதிரி கில் பண்றாங்க, ஆக்டிவ் மீன்ஸ்லயும் பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்க? such as administering a லீத்தல். ஓகே. ஸோ லீத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹார்ம்ஃபுல் ஒரு என்ன சொல்ற ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் அவங்க வந்து கொலை பண்ணுவாங்க. அந்த ஐ மீன் அவங்கள வந்துட்டு சாகடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆர் பை பாசிவ் மீன்ஸ் சச் as. ஓகே. ஆக்டிவ் மீன்ஸ் என்னது? தே டூ இட் த்ரூ இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ பாசிவ் மீன்ஸ்னா சச் as withholding மெடிக்கல் கேர், ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பண்ணாம அவங்கள வந்துட்டு இது அவங்க சீக்கிரமா செத்து போறதுக்கு வந்து வழி இது பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து ஆப்ஷன்ல ஆக்டிவ்ல ஒரு சிலது சொல்லியிருக்காங்க, பாசிவ்ல ஒரு சிலது குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து யார் சொல்லி அத பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் அவங்கலாம் சொல்லி பண்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஆத்தர்ஸ் டெத் பை withholding care is largely confined to hospitals, often requested by relatives. அப்புறம் largely confined to terminally ill. அப்புறம் approved by living wills, difficult to prove with prosecuted. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து மர்சி கில்லிங் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆப்ஷன் நம்பர் 2. According to the passage, why do deaths from euthanasia occur quietly within the confines of hospitals and nursing homes? Okay. So most euthanasia victims are old and very ill. Request from relatives of patient that can be withheld. No discharge disagreement between decision makers and medical staffs. They can be kept hidden from the public. Okay. So இதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காரு? ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் நர்சிங் ஹோம்ஸ்குள்ளேயும் வந்துட்டு என்ன கன்ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தோ இங்க இருக்கு. So because such deaths occur quietly within the confines of hospital and nursing homes, they can be kept hidden from the public அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் நம்பர் 4ல வந்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் இருக்கு. ஸோ they can be kept hidden from the public. அடுத்தது choose the word which is similar to the word lethal printed in the bold in the passage. Okay. So lethal நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். it is a injection, it is a harmful injection சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு சிமிலர் வேர்ட் நம்ம பார்க்கும்போது harmless கண்டிப்பா வராது, பிகாஸ் இட்ஸ் a similar meaning. ஸோ அதனால சேஃப், நான் ஃபேட்டல் இது எதுவுமே இல்லை. ஆனால் டெட்லின்றது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா டெத் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதனால ஆப்ஷன் 2 will be your answer. ஓகே. 6th one பார்க்கலாம். How is mercy killing carried out? By withholding medical care, by withholding food, by administering lethal injection, by withholding water. Okay. So active killingல நம்மளுக்கு இந்த lethal
இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றாங்கன்னு சொன்ன ஹார்ம்ஃபுல் இன்ஜெக்ஷன். அடுத்து பாசிவ் கில்லிங்ல வந்துட்டு மெடிக்கல் கேர், ஃபுட், வாட்டர் இதெல்லாம் குடுக்காம அவங்கள வந்துட்டு கில் பண்றாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இதுல ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 5 will be your answer. Okay. Next is 7th one. Choose the word which is opposite. Insidious ஓட opposite. Okay. ஸோ இதில் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இன்சிடியஸ் அப்படின்னா வந்து ரொம்ப நயவஞ்சகம் பண்ணுறவங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இட் இஸ் வெரி ஆர்ம்ஃபுல். ஸோ ஆர்ம்ஃபுல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த இந்த இடத்துல வந்து சட்டில் அப்படின்னா டெலிகேட் திங்ஸை நம்ம சொல்கிறது. ஸோ கேல்ஃபுல், ட்ரெக்யூரஸ், அப்புறம் வந்துட்டு டிசீட்ஃபுல். ஸோ டிசீட்ஃபுல். அடுத்தது வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஹார்ம்லெஸ். ஓகே. ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த 4 வார்த்தையுமே நம்மளுக்கு அதோட சிமிலாரிட்டியை சொல்லுது. ஸோ அது ஒன்று தான் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் 5 will be your answer. ஓகே. ஸோ இந்த செஷன் ஃபுல்லாக நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். ஸோ நான் தான் உங்களுக்கு இனிமேல் இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ எங்கே வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூ கேன் டெல் மீ. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த செஷன். ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.